பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எஸ், இப்போ போர்டு எக்ஸாம்ஸ் இல்லைன்னா 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த். எல்லோரும் பயந்துக்கிட்டு இருப்போம், வீட்டில் என்னடா நம்மளை செய்ய போகிறாங்கன்னு. உங்களுக்காண்டிய வசனம் தான் இது. ரிசல்ட்ஸை நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா நான் கீழே கேப்ஷனில் வந்து நிறையா வசனம் கொடுக்குறேன். ரிசல்ட்ஸ் நினச்சி உங்களுக்கு பயமாக இருக்குன்னா டெய்லியும் ப்ரே பண்ணுங்கள். ஏன்னா அசாத்தியங்கள் சாத்தியம். நம்ம தேவனோட கைக்கு எல்லாம் நம்ம விண்ணப்பம் பண்ண அங்கே நம்ம தேவனுடைய கைக்கு எல்லா விஷயமும் போக போக அசாத்தியங்கள் சாத்தியமாகும். நீங்கள் எப்படி எக்ஸாம்பிள் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னையிலேருந்து இன்னும் நம்மளுக்கு டேஸ் இருக்குது ரிசல்ட் வர்றதுக்கு. டெய்லியும் வந்து நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். எஸ், நான் கொடுத்துருக்க எல்லா வசனத்தையும் எடுத்து வச்சு ரீட் பண்ணிவிட்டு 3 to 4 minutes அட்லீஸ்ட் 3 to 4 minutes ஆச்சும் வந்து அந்நிய பாஷையில் பேசுங்க. தெரியாதவங்க எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களை வந்து கைட் பண்ணுறேன். அண்ட் மறக்காதீங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வேணும்னா பயப்படாதீங்க. பயப்படாமல் தேவன்கிட்ட உட்காந்து ப்ரே பண்ணுங்கள். பாய்.